சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் கொலோசியருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த வசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் இயேசுவே உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன்தாமே கிருபை நல்கிறளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த தினத்தை நினைவு கூர்ந்து நாம் இந்த நாளை கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறபடியால் உயிர்த்தெழுதலை குறித்த ஒரு செய்தியை நாம் வாசிக்க கேட்ட வசனத்தின் அடிப்படையிலே கொடுக்க தேவாவியானவர் வாஞ்சிக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கிறிஸ்தவ மார்க்கத்தின் உயிர் நாடியாக விளங்குவது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் தான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய சீடராக காணப்பட்ட பேதுருவினுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்வீர்கள் என்றால், அவர் ஒரு கோழையை போல கோழி கூவும் முன் 3 முறை இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்க கூடியவராக காணப்பட்டார். என்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு தன்னை சிறையில் அடைத்தவர்களை பார்த்து அவர் தைரியமாக சொன்ன காரியம் என்னவென்றால், மனுஷருக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிவோம் என்று தைரியமாக எடுத்துரைத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதற்கு காரணம் என்ன? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை அவர் கண்டபடியினால் அப்படிப்பட்ட தைரியத்தை பெற்றுக்கொண்டார். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் விழாவிலே தன்னுடைய கையை போட்டாலொழிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை நம்ப மாட்டேன் என்று இயேசு கிறிஸ்துவின் சீடர்களில் ஒருவராக காணப்பட்ட தோமா இந்தியாவிற்கு வந்து ஒரு இரத்த சாட்சியாக நம்முடைய தமிழ்நாட்டில் மரித்து வீர மரணம் அடைந்தார் என்றால் அதற்கு காரணம் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை அவர் தரிசித்ததுதான் அதற்கு காரணமாக அமைந்தது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படி நீங்கள் சீஷர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் போது, சிலுவையில் இயேசு கிறிஸ்து அறையப்பட்ட பிறகு சீஷர்கள் எல்லாரும் பயந்து நடுங்கி கொண்டு அறைக்குள்ளாக மறைந்து ஜீவித்து வந்தார்கள். என்றால் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல் அவர்களை தைரியமாக எருசலேமின் வீதிகளிலே கொண்டு வந்தது. இயேசு கிறிஸ்துவை பற்றின சுவிசேஷத்தை தைரியமாக பிரசங்கிக்கிறவர்களாக அவர்கள் மாறினார்கள். கடலை கலக்கி மீன்களை பிடித்து கொண்டிருந்த மனிதர்கள் உலகத்தை கலக்கி மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாறினார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் தான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நீங்களும் கூட சந்தேகம் இல்லாமல் தைரியமாக இயேசு கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷத்தை பிரசித்தப்படுத்த வேண்டும். தைரியத்தோடு மனுஷருக்கு பயப்படாமல் மனுஷருக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக சுவிசேஷத்தின் நற்செய்தியை நீங்கள் எடுத்து ஜனங்கள் மத்தியிலே பிரசித்தப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து நீங்கள் அனைவரும் அறிந்தவர்கள்தான். உங்கள் வாயினால் அறிக்கையிடுகிறவர்கள்தான். ஆனால் அந்த அறிக்கையிடுதல் அனைத்தும்
தேவனுடைய ஆலயத்திற்கு வரும்போது காணப்படுகிறது. பின்பு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்கும்போது நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை உங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்காத நிலவரத்திலேதான் உங்களில் அநேகருடைய வாழ்க்கை காணப்படுகிறது என்றால், இந்த காலை வேளையிலே தேவன் உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் எதை காணும்படியாக விரும்புகிறார் என்றால், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலிலே காணப்படுகிற அனுபவங்கள் உங்கள் ஜீவியத்திலே உண்டாயிருக்க வேண்டும் என்பதை காணும்படியாக விரும்புகிறார். தேவனுடைய ஆலயத்திற்கு வரும்போது வாயினால் உயிர்த்தெழுந்த இயேசுவை அறிக்கை செய்வதோடு நின்று விடாமல், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலிலே காணப்படக்கூடிய அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாயிருப்பதை காணும்படியாக உயிர்த்தெழுந்த கிறிஸ்து விரும்புகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவிலே காணப்படக்கூடிய அனுபவங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே அடையாமல் காணப்படுவீர்கள் என்றால், உங்களுடைய வாழ்க்கையை காண்பவர்கள் உயிர்த்தெழுதலின் அனுபவங்கள் ஒன்றும் உங்களுடைய ஜீவியத்தில் உண்டாயிருக்கவில்லை என்பதையே உங்களுடைய வாழ்க்கையை கண்டு அறிந்து கொள்வார்கள். என்றால் மெய்யான உயிர்த்தெழுதலின் அனுபவத்தோடு ஜீவிக்கிற தேவனுடைய தாசர்கள் உண்டு, தேவனுடைய ஊழியக்காரர்கள் உண்டு, தேவனுடைய பரிசுத்தவான்கள் உண்டு. அவர்களுடைய வாழ்க்கை தேவனுடைய ஆலயத்திலே கடந்து வரும்போது உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை தங்களுடைய வாயினால் அறிக்கை செய்வதோடு மாத்திரம் நின்று விடுவதில்லை. அவர்களுடைய வாழ்க்கையானது உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவிலே காணப்பட்ட அனுபவங்களை வெளிப்படுத்தக்கூடியதாகவே அமைகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நம்முடைய சொந்த வாழ்க்கையில் எப்படி அனுபவிப்பது என்பதை குறித்து 4 காரியங்கள் மூலமாக சிந்திக்க தேவன் கிருபை நல்குவாராக. உங்களுக்குள்ளாக ஒரு பெரிய கேள்வி உண்டாயிருக்கலாம். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை என்னுடைய சொந்த வாழ்க்கையில் எப்படி அனுபவிப்பது? வெறும் வாயினால் மாத்திரம் தேவனுடைய ஆலயத்தில் வரும்போது அறிக்கை செய்வதோடு நின்று விடாமல் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை என்னுடைய வாழ்க்கையில் எப்படி அனுபவிப்பது என்று ஒருவேளை நீங்கள் அறியாமல் இருக்கலாம். இந்த காலை வேளையிலே உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையிலே எப்படி அனுபவிப்பது என்பதை குறித்த 4 காரியங்களை உங்களுக்கு முன்பாக சிந்திக்க தேவாவியானவர் கிருபை நல்குவாராக. இந்த 4 காரியங்களையும் இந்த காலை வேளையிலே கற்றுக்கொண்டு அது உங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவமாக்கி கொள்ளும்படியாக நீங்கள் இந்த சத்திய வசனத்திற்கு இடம் கொடுப்பீர்களானால், உங்களுடைய வாழ்க்கையை காண்கிறவர்கள் நீங்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு வரும்போது வாயளவில் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை அறிக்கை செய்தவர்களாக மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையை உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை அனுபவமாக்கி கொண்ட ஜீவியமாக காணப்படுவதை கண்டு அறிந்து கொள்வார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது காரியம், நாம் லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சம்பவத்தின் மூலமாக உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை எப்படி உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அனுபவமாக்கி கொள்ள முடியும் என்பதை அறிந்து கொள்ள செய்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். என் குமாரனாகி இவன் மரித்தான், என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள். போதும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான் என்று இங்கே நாம் படிக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய உயிர்த்தெழுதலுக்கு நாம் வாசிக்க கேட்ட வசனம் மிகவும் பொருத்தமானதாக காணப்படுகிறது. நாம் வாசிக்க கேட்ட வசனம் கெட்ட குமாரனுடைய சரித்திரத்தை குறித்து எடுத்து சொல்லக்கூடிய வசனமாக காணப்படுகிறது. கெட்ட குமாரனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற சரித்திரம் உங்களுடைய ஆவிக்குரிய உயிர்த்தெழுதலுக்கு
பொருத்தமான ஒரு எடுத்துக்காட்டாக காணப்படுகிறது. உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் ஆவிக்குரிய உயிர்த்தெழுதல் அவசியமாயிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு குடும்பத்தினருக்கு ஒரு குழந்தை இருக்கிறாள் என்றால், தகப்பன் தாய் ஒரு குழந்தை என்று ஒரு குடும்பம் காணப்படுகிறது. திடீரென்று அந்த குழந்தை காணாமல் போய்விடுகிறது. பெற்றோர் தேடுகிறார்கள், அறிவிக்க வேண்டியவர்களுக்கெல்லாம் அறிவிக்கிறார்கள். அநேக நாட்களாக அந்த குழந்தையை கண்டுபிடிக்க முடியவில்லை. பெற்றோர் கலங்குகிறார்கள். என்றால் ஒரு நாள் ஒரு நல்ல செய்தி வருகிறது பெற்றோருக்கு. உங்கள் குழந்தை இன்ன இடத்தில் நாங்கள் கண்டுபிடித்தோம், இந்த குழந்தையை வந்து எங்களிடம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லும் போது பெற்றோர் ஓடோடி சென்று காணாமல் போன அந்த குழந்தையை என்ன செய்வார்கள் என்றால் பெற்றுக்கொள்வார்கள். அவர்கள் என்ன சொல்வார்கள்? செத்து பிழைத்த குழந்தை இது என்று சொல்லுவார்கள். காணாமல் போனது மறுபடியும் கண்டுபிடிக்கப்பட்டது, இது செத்து பிழைத்த குழந்தை என்று சொல்லுவார்கள். அப்படிதான் பாவத்திலே வாழ்கிற அல்லது தேவனை விட்டு தூரமாய் போகிற அல்லது தேவனை மறந்து போகிற அல்லது தேவனுடைய உறவை இழந்து போகிற எந்த ஒரு ஆத்துமாவானாலும் ஆவிக்குரிய மரணத்தை அடைந்த நிலவரத்திலேதான் காணப்படுகிறது. என்றால் அந்த ஆத்துமா அப்படியே அழிந்து போவது தேவனுடைய விருப்பமா? ஒரு கேள்வி எழும்புகிறது. இந்த பூமியிலே பெற்றோர் ஒரு குழந்தையை பெற்று அந்த குழந்தை காணாமல் போனால் மறுபடியும் கண்டுபிடித்து குடும்பத்தோடு இணைத்து கொள்ளும்படியாக எவ்வளவு பிரயாசப்படுவார்கள். அதுபோலதான் பரமபிதாவாகிய தேவனும் தம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆத்துமா பாவத்தின் வஞ்சனையினாலே, பாவத்தின் சிற்றின்பங்களினாலே தம்மை விட்டு தூரமாக போகும்போது தேவனுடைய மனது எப்படி காணப்படும் என்றால், பரமபிதாவாகிய தேவனுடைய மனது எப்படி காணப்படும் என்றால், என்னுடைய பிள்ளை மறுபடியுமாக என்னோடு ஐக்கியப்படாதா? என்னுடைய பிள்ளை மறுபடியுமாக என்னோடு சரியான ஒரு உறவுக்குள் கடந்து வராதா? காணாமல் போன என்னுடைய பிள்ளை மறுபடியுமாக அந்த பிள்ளையை கண்டடைய முடியாதா என்கிற ஏக்கம்தான் பரமபிதாவாகிய தேவனுடைய இருதயத்திலே காணப்படும். தெய்வ பிள்ளையே, இந்த கெட்ட குமாரன் தகப்பன் வீட்டை விட்டு தூரமான இடத்திற்கு சென்று தன்னுடைய மனம் போல வாழ்ந்தான். பணம் அவனுடைய கையில் இருந்த வரைக்கும் அவனுக்கு அநேக நண்பர்கள் காணப்பட்டார்கள். என்றால் அவன் கையில் இருந்த பணம் எல்லாம் தீர்ந்தபோது நண்பர்கள் இருந்த இடம் தெரியவில்லை. கெட்ட குமாரனை விட்டு நண்பர்கள் எல்லாரும் விலகி போனார்கள். இப்படிதான் தெய்வ பிள்ளையே, அநேகருடைய வாழ்க்கையிலே செல்வமும் செல்வாக்கும் இருக்கும் போது பல நண்பர்கள் கூட இருப்பார்கள். ஆனால் இக்கட்டு காலம் வரும்போதுதான் உண்மையான நண்பர்கள் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள உங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தனக்கு கிடைத்த தகப்பனுடைய ஆஸ்திகளை விற்று பணம் தன் கையில் இருக்கும் வரைக்கும் இந்த வாலிபன் பாவத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய இன்பத்தை அனுபவித்தான். பாவத்தின் மோகம் அவன் கண்களை மறைத்தது. இந்த கெட்ட குமாரனை போல இன்றைக்கும் அநேகர் தேவனை விட்டு தூரமாக சென்று பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பரமபிதாவாகிய தேவனுடைய விழிகள் எல்லாம் மறுபடியுமாக தேவனை விட்டு தூரமாக போன ஆத்துமா தம்மண்டையிலே நெருங்கி தம்முடைய குடும்பத்திற்குள் ஐக்கியப்படாதா என்கிற ஏக்கத்தோடுதான் பரமபிதாவினுடைய கண்கள் வழிமேல் விழி வைத்து நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கெட்ட குமாரன், இந்த வாலிபன் பன்றிக்கு போடும் தவிட்டை தின்று தன்னுடைய பசியை ஆற்றிக்கொள்ளும்படியாக பிரயாசப்பட்டான். இன்றைக்கும் தேவனை விட்டு தூரமாக போகிற ஆத்துமாக்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சற்று கவனிப்பீர்கள் என்றால் கேவலமான வழியில் இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். குடிவெறி, களியாட்டுகள், போதை உண்டாக்கும் பொருட்கள், விபச்சாரம், வேசித்தனம், இப்படி பலவிதமான பாவங்கள் தேவனை விட்டு தூரமாக சென்று கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. அது தங்களுடைய வாழ்க்கையிலே பாவம் பாரமாக காணப்படுகிறது என்பதையும் கூட உணராதவர்களாக காணப்படுகிறார்கள். நாம் சொல்லுகிறோம் பாவம் என்பது ஒரு பெரிய சுமை, பாவம் என்பது ஒரு பெரிய பாரத்தை போன்றது என்றெல்லாம் சொல்லுகிறோம்.
ஆனால் நீங்கள் தேவனை விட்டு தூரமாக போய் பாவத்தின் சிற்றின்பங்களிலே அடிமைப்பட்டு காணப்படுகிற ஆத்துமாவை பார்த்து நீங்கள் இப்படி பாவ பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறாயே என்று நீங்கள் சொல்லுவீர்களானால் கேலியாக என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? நீங்க சொல்ற பாவ பாரம் எத்தனை கிலோ? 100 கிலோவா, 50 கிலோவா, 30 கிலோவா என்று கேலியாக கிண்டலாக கேட்பார்கள். ஏன் அப்படி கேட்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு பாவம் என்பது ஒரு பாரம் என்றே உணரக்கூடிய தன்மையை அவர்கள் இழந்து போனார்கள். எப்படி என்றால் ஒரு பிணத்தின் மீது, சரீர மரணம் அடைந்த ஒரு பிணத்தின் மீது 100 கிலோ எடையுள்ள ஒரு பொருளை வைப்பீர்கள் என்றால் அந்த பிணத்திற்கு அந்த 100 கிலோ சுமை ஒரு பாரமாகவே தெரியாது. காரணம், உணர்வற்ற பிரேதமாக அந்த உடல் காணப்படுகிறது. அதுபோலதான் பாவத்தில் அடிமைப்பட்டு கொண்டிருக்கிற, தேவனை விட்டு தூரமாய் போய் சிற்றின்பங்களை அனுபவித்து வாழுகிற ஆத்துமாவுடைய நிலை அப்படிதான் காணப்படுகிறது. ஆத்துமா செத்ததாக காணப்படுகிறது. எவ்வளவு பாவத்தை சிற்றின்பமாக அனுபவித்தாலும் அது ஒரு சுமையாக உணர முடியாத விதத்தில் தேவனை விட்டு தூரமாய் போன ஆத்துமாவினுடைய நிலை உணர்வற்று செத்த நிலையிலே காணப்படுகிறதாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்றால் கர்த்தருடைய விருப்பம் என்ன? மரித்த ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். மரித்த ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை உன்னுடைய வாழ்க்கையிலே நீ அனுபவமாக்கி இருப்பாயானால் நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்க்கையிலே பாவ அறிக்கை உண்டாயிருக்கும், மனம் திரும்புதல் உண்டாயிருக்கும். மறுபடியுமாக நீ ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு மனம் திரும்பின நிலையிலே தேவனுடைய சபைக்குள் பிரவேசித்து, தேவனுடைய பவனமாகிய சபைக்குள் பிரவேசித்து தேவனோடு உள்ள உறவிலே ஐக்கியப்பட்ட நிலையிலே காணப்படுவாய். அதுதான் உயிர்த்தெழுதலின் முதல் அனுபவமாக காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களை காண்கிறவர்கள் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை உங்கள் வாழ்க்கையில் அனுபவமாக காண வேண்டும் என்றால் அநேகருடைய நிலை அப்படி இல்லை. அநேகருடைய நிலை பாவ பாரத்தினாலே காணப்படுகிறது. அநேகருடைய வாழ்க்கை பாவத்தின் சுமையோடு வாழக்கூடிய ஜீவியமாக காணப்படுகிறது. என்றால் ஆத்துமா செத்த நிலையிலே காணப்படுகிறபடியால் அந்த சுமையை அவர்கள் பாரமாக உணராதவர்களாக காணப்படுகிறார்கள். இந்த காலை வேளையிலே யாராகிலும் அப்படிப்பட்ட நிலையிலே காணப்படுவீர்கள் என்றால், எவ்வளவு பாவ சிற்றின்பத்தை சுமையாக சுமக்கிற நிலையிலே நீங்கள் காணப்பட்டாலும் என்றால் அது ஒரு பாரமாக நீங்கள் உணராத நிலையிலே உங்களுடைய ஆத்துமா செத்து போன நிலையிலே காணப்படுமேயானால் இந்த காலை வேளையிலே கர்த்தரை நோக்கி மன்றாடுங்கள். அந்த கெட்ட குமாரன் மன்றாடினான். தகப்பன் வீட்டை நோக்கி வந்தான். தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று அவன் ஒரு நல்ல பாவ அறிக்கை செய்து ஒரு மனந்திரும்பின இருதயத்தோடு உயிர்த்தெழுகிற அனுபவத்தை அடையும் விதமாக ஆத்துமாவிலே உணர்வை பெற்றுக் கொண்டான். அப்படிப்பட்ட உணர்வு இந்த காலை வேளையிலே உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் உண்டாக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஏதோ தேவனுடைய ஆலயத்திற்கு வந்தோம், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று வாயளவிலே அறிக்கை செய்தோம் என்று இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை காண்கிறவர்கள் மெய்யாகவே இவர்களுடைய ஆத்துமா செத்த நிலையிலே இல்லை. இவர்களுடைய ஆத்துமா பாவத்தின் பாரத்தை உணராத நிலையிலே இல்லை. இவருடைய ஆத்துமா கடுகளவு பாவம் வந்தாலும் உணரக்கூடிய விதத்தில், பாவ பாரத்தை உணரக்கூடிய விதத்தில் ஆத்துமாவானது உயிர்ப்பிக்கப்பட்ட நிலையிலே காணப்படுகிறது என்கிற அந்த உயிர்த்தெழுதலின் அனுபவத்தை உங்கள் வாழ்க்கையிலே காண வேண்டும். அதைதான் இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலே காணும்படியாக விரும்புகிறார். இன்னும் பாவத்தின் சுமையை பாரமாக உணர இயலாத நிலையிலே உங்கள் ஆத்துமா காணப்படுகிறது என்றால் உங்களுடைய ஆத்துமா செத்து போயிருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். ஆதியிலே ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த போது
அவர்களுடைய சரீரத்திலே அவர்கள் மரணத்தை காணவில்லை என்றால் அவர்களுடைய ஆத்துமா செத்து போனது. அவருடைய ஆத்துமா தேவனை விட்டு தூரமாக விலகி போனது. காலை வேளையிலே கெட்ட குமாரனை போல நீயும் தகப்பனே உமக்கு விரோதமாகவும் பரத்திற்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், இனி உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவராக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி மெய்யான மனஸ்தாபத்தோடு கண்ணீரோடு மனம் திரும்பின இருதயத்தோடு பாவ அறிக்கை செய்து தேவனண்டை கிட்டி சேரும்படியாக அவருடைய பவனத்திற்கு நேராக நீ கடந்து வருவாயானால் நிச்சயமாகவே கிருபையுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், தயவுள்ள தேவன் உன்னை அரவணைத்து தம்முடைய பவனத்திலே சேர்த்து கொண்டு தேவையான சுத்திகரிப்பை உன்னுடைய வாழ்க்கையிலே அருளி செய்து புது வஸ்திரத்தை உனக்கு தரிப்பித்து உனக்கு கொடுக்க வேண்டிய அதிகாரத்தை உனக்கு கொடுத்து உனக்கு ஒரு பெரிய விருந்து வைக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக நீ மாறிவிடுவாய். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். அதற்கு அடையாளமாக தான் ஒரு பாவி மனம் திரும்பி தேவனுடைய சமூகத்திற்கு வரும்போது பெரிய ஆவிக்குரிய சந்தோஷம் உண்டாகிறது. காரணம், மரித்த ஆத்துமா இப்பொழுது உயிர்ப்பிக்கப்படுகிறது. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவமாக காணப்படுகிறது. இதை உங்கள் வாழ்க்கையில் உயிர்த்தெழுதலின் அனுபவமாக ஆத்தும மீட்பை அடைந்த நிலையை தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே காணும்படியாக விரும்புகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் நாம் வேதத்திலே படிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே படிக்கிறோம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று நீ உன் வாயினாலே அறிக்கை செய்யும் போது உன் வாழ்க்கையிலே ஆத்தும மீட்பை அடைந்த அனுபவம் உண்டாயிருக்க வேண்டும். பாவத்தினால் உண்டாகக்கூடிய சுமை எவ்வளவு பாரம் உள்ளது என்கிற உணர்வை அடைந்த ஆத்துமாவாக உன்னுடைய ஆத்துமா காணப்பட வேண்டும். உன்னுடைய ஆத்துமாவானது உயிர்ப்பிக்கப்பட்ட நிலையிலே தேவனோடு ஐக்கியப்பட்ட அனுபவத்திலே கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ந்து சந்தோஷப்படக்கூடிய நிலையிலே காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லும் போது முதல் விஷயம் என்ன? பாவ மன்னிப்பை அடைய வேண்டும். மரித்தான் திரும்பவும் உயிர்த்தான் என்கிற அனுபவம் உடையவர்களாக காணப்பட வேண்டும். ஆத்ம மீட்பை அடைந்திருக்க வேண்டும். அதுதான் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று நீங்கள் சொல்வதனால் உண்டாகிற முதல் அனுபவமாக உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லும் போது அது உங்கள் வாழ்க்கையிலே அனுபவமாயிருக்கிறது என்பதை எப்படி அறிந்து கொள்ளலாம்? 2வது விஷயம் என்னவென்றால், வாசியுங்கள். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை உங்கள் வாழ்க்கையில் அனுபவிப்பதின் முதல் ஆதாரம் என்னவென்றால், பாவ மன்னிப்பை பெற்று உங்கள் தகப்பன் வீட்டிற்கு திரும்புவது. பாவ மன்னிப்பை பெற்ற பின்பு நீங்கள் அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை உங்கள் வாழ்க்கையில் உணர வேண்டும் என்றால் வேதத்தில் இப்படியாக நாம் படிக்கிறோம். இந்த வசனம் எதை குறிக்கிறது என்றால், நீங்கள் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும்.
நீங்கள் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டால் மாத்திரம் போதாது, உங்கள் தகப்பன் வீடாகிய பரமபிதாவின் வீடாகிய தேவனுடைய சபைக்குள் பிரவேசித்தால் போதாது, ரட்சிக்கப்படுகிறவர்களை தேவன் அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொள்கிறார். நீங்கள் சேர்த்து கொள்ளப்பட்டவர்களாக இருந்தால் மாத்திரம் போதாது, தேவன் உங்கள் வாழ்க்கையிலே எதை காணும்படியாக விரும்புகிறார் என்றால், தொடர்ந்து பரிசுத்தமான வாழ்க்கையை நடத்துவதற்கு தேவனுடைய வல்லமையை நீங்கள் பெற்று வாழும்படியாக விரும்புகிறார். நீங்கள் தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டுமானால் அதற்கு தேவனுடைய வல்லமை அவசியமாயிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் இங்கே படிக்கிறோம், இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி, அந்த ஆவி, அந்த பரிசுத்த ஆவி, அதுதான் வல்லமையாக காணப்படுகிறது. அந்த வல்லமை உங்களில் வாசமாய் இருந்தால் அவர் தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். இங்கேயும் நாம் படிக்கிறோம், ஒரு உயிர்ப்பிக்கிற வேலையை குறித்து படிக்கிறோம். அந்த வேலை எங்கே நடக்கிறது? சரீர மண்டலத்திலே நிகழுகிற உயிர்த்தெழுதலின் வேலையாக காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் நீங்கள் எப்பொழுது சொல்லலாம், எங்களுடைய சரீரம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது தேவனுடைய பரிசுத்தாவின் வல்லமையினால் என்று நீங்கள் எப்பொழுது சொல்லலாம் என்றால், மெய்யான பரிசுத்த வாழ்க்கை வாழுவதன் மூலமாக பாவ சரீரத்தை நாங்கள் அடக்கம் பண்ணிவிட்டோம். பழைய பாவ மனுஷனுடைய சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டது. கிறிஸ்து எப்படி அடக்கம் பண்ணப்பட்டாரோ, சிலுவையிலே அறையப்பட்டு அவர் எப்படி தம்முடைய ஜீவனை மனுக்குலத்திற்காக கொடுத்து அவர் எப்படி அடக்கம் பண்ணப்பட்டாரோ, அவருடைய அடக்கத்தின் மூலமாக நீங்கள் என்ன அறிந்து கொள்கிறீர்கள்? முழு மனுக்குலத்தின் பாவமும் இயேசு கிறிஸ்துவின் மீது சுமத்தப்பட்டது. சுமத்தப்பட்ட நிலையிலே காணப்படுகிற இயேசு கிறிஸ்துவின் சரீரமானது அடக்கம் பண்ணப்பட்டு விட்டது. அதிலிருந்து நீங்கள் என்ன அறிந்து கொள்கிறீர்கள்? உங்களுடைய பாவ சரீரம், பழைய பாவ மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டது. அதை தான் முழுக்கு ஞான ஸ்நான அனுபவத்தின் மூலமாக பெற்றுக் கொள்கிறீர்கள். நீங்கள் மூழ்கி ஞான ஸ்நானம் எடுக்கும் போது கிறிஸ்துவின் மரணத்திற்குள்ளாக நீங்கள் கடந்து செல்கிறீர்கள். இப்பொழுது அந்த இயேசு கிறிஸ்து எப்படி 3 நாளைக்கு பிறகு உயிர்த்தெழுந்தாரோ அதற்கு அடையாளமாக ஜலத்திலிருந்து நீங்களும் முழுக்கு ஞான ஸ்நானம் பெற்று வெளியே கடந்து வருகிறீர்கள். அப்பொழுது உங்களுடைய அறிக்கை என்ன? பாவத்திற்கு மரித்த நான் இனி அந்த பாவத்திலே எப்படி பிழைப்பேன்? ஏற்கனவே செய்து கொண்டிருந்த பாவத்திற்கு மரித்தாயிற்று, அந்த பாவ சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டாயிற்று, இனி அதே பாவத்தில் எப்படி பிழைப்பேன் என்கிற ஒரு அறிக்கையோடு பாவம் உங்களை அணுகி வரும்போது நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்றால், இனி உங்களை நெருங்கி வருகிற அந்த பழைய பாவத்தில் என்னால் ஜீவிக்க முடியாது என்று சொல்லி நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலோடு இணைக்கப்படுகிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த சரீரம் எதை வெளிப்படுத்துகிறது என்றால், அது மறுரூபமாக்கப்பட்ட சரீரம், அது மகிமையுள்ள சரீரம், அது விண்ணிற்குரிய சரீரம், அது ஆவிக்குரிய மேனியாக காணப்படுகிறது. அப்படிப்பட்ட மேனியோடு நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறபடியால் இனி பழைய பாவத்திற்கு உங்களுடைய சரீரத்திலே இடம் இல்லை. இதுதான் மெய்யான பரிசுத்த வாழ்க்கையாக காணப்படுகிறது. ஆகவேதான் ரோமர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே படிக்கிறோம், அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம் என்று படிக்கிறோம். உங்கள் வாழ்க்கையிலும் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் இயேசுவின் உயிர்த்தெழுதலை அனுபவிக்க வேண்டுமானால் முதலாவது அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை உங்கள் சொந்த சரீரத்திலும் அவயவங்களிலும் நீங்கள் உணர வேண்டும். உங்களது அவயவங்களை சரீர இச்சைகளுக்கு இணங்க அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் நீதியின் ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க தினந்தோறும் ஒவ்வொரு மணி நேரமும் வினாடியும் நீங்கள்
தேவனுக்கென்றே நீதியின் ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க தினந்தோறும் நீங்கள் ஒவ்வொரு நொடியும் கற்றுக்கொள்ள வேண்டும். அதை தான் ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே படிக்கிறோம். நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். அப்படியானால் மெய்யான பரிசுத்த வாழ்க்கை என்பது என்ன? ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடி பொழுதும் உங்கள் சரீர அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாகவே நீங்கள் தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்து வாழக்கூடிய வாழ்க்கைதான் மெய்யான பரிசுத்த வாழ்க்கை. சரீரத்திலே உயிர்த்தெழுதலின் அனுபவத்தை அடைந்த ஜீவியமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டால் போதாது, ரட்சிக்கப்பட்டால் போதாது, சபைக்கு கடந்து வந்தால் போதாது, தேவனுடைய குடும்பத்திலே ஐக்கியப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால் போதாது, பரலோக பிதாவாகிய தேவனுடைய குடும்பத்திலே அங்கத்தினராக காணப்படுகிறேன் என்று சொன்னால் போதாது, உயிர்த்தெழுதலின் முதல் அனுபவத்தை நீங்கள் அடைந்தால் போதாது. நீங்கள் தொடர்ந்து என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய பரிசுத்தாவின் வல்லமையை உங்கள் சரீர மண்டலத்திலே நீங்கள் பெற்றுக்கொண்டு, மண்பாண்டமாகிய சரீரத்தில் தேவனுடைய பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றுக்கொண்டு நீங்கள் மகிமையின் பாத்திரமாக மாறி ஒவ்வொரு நொடி பொழுதும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நாளும் உங்கள் சரீரத்தை, உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக அல்ல, நீதியின் ஆயுதங்களாக தேவனுக்கென்றே ஒப்பு கொடுத்து ஜீவிக்க வேண்டும். அதுதான் மெய்யான பரிசுத்த வாழ்க்கை. அதுதான் மெய்யான இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் மூலமாக அடையக்கூடிய இரண்டாம் அனுபவமாயிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, நாம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே படிக்கிறோம், உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். கர்த்தர் உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார் என்றால் அதிலே காணப்படுகிற ஒரு வெளிப்படுத்தல் என்னவென்றால், கர்த்தர் உங்களை பரிசுத்த வாழ்க்கை வாழச் செய்கிறார். எப்படி? தம்முடைய பரிசுத்தாவின் ஆவியை கொடுத்து. முன்பு உங்களுடைய சரீரத்தின் அவயவங்கள் அநீதியின் ஆயுதங்களாக காணப்பட்டது. உங்களுடைய சரீரத்தின் அவயவங்கள் பாவத்தை செய்யும்படியாகவே அது பயன்பட்டதாக காணப்பட்டது என்றால், இப்பொழுதோ தேவனுடைய வல்லமை, பரிசுத்தாவின் வல்லமை என்ன செய்கிறது? உங்கள் சரீர மண்டலத்தை அது உயிர்ப்பித்து விட்டது. மரணத்திலிருந்து உங்கள் சரீரங்களை உயிர்ப்பித்து விட்டது. பாவத்திலிருந்து உங்கள் சரீரங்களை உயிர்ப்பித்து விட்டது. உயிர்ப்பிக்கப்பட்ட சரீரம் இப்பொழுது பாவத்தை வெறுக்கிறது. ஒவ்வொரு நொடி பொழுதும், ஒவ்வொரு நிமிடமும் சரீர அவயவங்கள் எல்லாம் நீதிக்குரிய அவயவங்களாகவே தேவனுக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்டதாகவே காணப்படுகிறது. அதுதான் உங்கள் சரீரங்களை கர்த்தர் தம்முடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக உயிர்ப்பித்த அனுபவமாக காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது அங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஒரு தரிசனத்தை காண்கிறார். அந்த தரிசனம் என்னவென்றால், எலும்பு நிறைந்த பள்ளத்தாக்கின் தரிசனமாக காணப்படுகிறது. அந்த எலும்புகள் அனைத்தும் என்ன செய்கிறது என்றால், உயிரடைந்து எழுந்து மிக திரளான ஒரு சேனை கூட்டமாக நிற்பதை நாம் அந்த அதிகாரத்திலே படிக்கிறோம். லட்சக்கணக்கான மரித்து போன சடலங்கள் கிடந்த எலும்புகளை பார்த்து எசேக்கியேல் தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். லட்சக்கணக்கான உடல்கள் உயிரற்று சிதறி கிடக்கிறது. ஆனால் எசேக்கியேல் தீர்க்கதரிசி அந்த பள்ளத்தாக்கில் நின்று தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். யாரானாலும் லட்சக்கணக்கான உடல்கள் சிதறி கிடக்கும் போது, யுத்தத்தின் வாயிலாக சிதறி கிடக்கும் போது அதன் மத்தியிலே நின்று தீர்க்க தரிசனம் உரைப்பார்களா? பயந்து போவார்கள், அந்த இடத்தை விட்டு ஓடி போவார்கள். என்றால் எசேக்கியேல் தீர்க்கதரிசி தைரியத்தோடு அங்கே நின்று என்ன செய்கிறார் என்றால் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். எதற்காக தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்? ஜீவன் உண்டாக வேண்டும் என்று.
எதற்காக தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்? உயிர் உண்டாக வேண்டும், சலனம் உண்டாக வேண்டும், உணர்வற்ற சரீரங்களிலே உணர்வு உண்டாக வேண்டும். பாவத்தின் வஞ்சனையினாலே, பாவத்தின் பாரத்தினாலே உணர்வற்று போன சரீரங்கள் உணர்வுடையதாக மாற வேண்டும். சேனையாய் எழும்பி நிற்க வேண்டும், பலப்படுத்தப்பட வேண்டும். ஆகவே தேவனுடைய ஆவி அந்த உயிரற்ற சடலங்களுக்குள்ளே பிரவேசிக்குமானால் நிச்சயமாகவே நீதிக்குரிய ஆயுதங்களாக மாறும் என்கிற விசுவாசத்தோடு எசேக்கியேல் தீர்க்கதரிசி அநீதியின் ஆயுதங்களாக அல்ல, இனி இவைகளெல்லாம் நீதியின் ஆயுதங்களாக தேவனுக்கென்றே ஒப்பு கொடுக்கப்பட்டதாக காணப்படட்டும் என்று சொல்லி எசேக்கியேல் தீர்க்கதரிசி என்ன செய்கிறார் என்றால், லட்சக்கணக்கான சடலங்கள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே நின்று அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். பாவத்தின் சம்பளம் மரணம். நீ இன்றைக்கு உன்னுடைய சரீர அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாக ஒப்பு கொடுப்பாய் என்றால், தேவனுக்கென்று ஒப்பு கொடுப்பாய் என்றால், நிச்சயமாகவே பரிசுத்த வாழ்க்கை வாழக்கூடியவனாக காணப்படுவாய். உயிர்ப்பிக்கப்பட்ட சரீரத்தை உடையவனாக வெற்றியுள்ள வாழ்க்கை வாழுவாய். இப்பொழுது எசேக்கியேல் தீர்க்கதரிசி தைரியத்தோடு தீர்க்க தரிசனம் உரைத்த போது என்ன நடந்தது? எலும்புகள் மத்தியிலே சலனம் ஏற்படுகிறது. இந்த எலும்புகள் ஒன்றாக கூடி ஒன்றோடு ஒன்று இணைகிறது. அந்தந்த சரீரத்திற்கு சொந்தமான எலும்புகள் அந்தந்த சரீரத்தில் வந்து சரியாக பொருந்தி கொள்கிறது. ஆம், ஒரு ஆச்சரியமான நிகழ்ச்சி அங்கே ஏற்படுகிறது. ஆனால் இவைகள் அனைத்தும் சேர்ந்த பின்பு தெய்வ பிள்ளையே என்ன நடக்கிறது என்றால், நாம் படிக்கிறோம், தோல் உண்டாகிறது. பின்பு ஆவியும் ஊதப்பட்டு மகா பெரிய சேனை திரளாக அவர்கள் எழும்பி நிற்கும் காட்சியை நாம் அந்த வேத பகுதியிலே படித்து காண முடிகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காட்சி நமக்கு எதையும் வெளிப்படுத்துகிறது என்றால், நம்முடைய சரீரமும் ஒரு நாள் அழிந்து போகும், ஆனால் மீண்டும் உயிர்த்தெழும், மீண்டும் உயிர்த்தெழும் என்பதை சித்தரிப்பதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு தரிசனமாக காணப்படுகிறது. அந்த உயிர்த்தெழுந்த சரீரம் எதினால் செய்யப்பட்டதாயிருக்கும்? அது இரத்தமும் எலும்பும் சதையுமாக சேர்ந்ததாக இருக்காது. ஏனென்றால் இரத்தத்தினாலும் மாம்சத்தினாலும் உண்டான சரீரம் விரைவில் என்ன செய்யும் என்றால் அழிந்து போய்விடும், அழியக்கூடிய தன்மையுடையதாக காணப்படும். ஆனால் உயிர்த்தெழுந்த சரீரம் என்றென்றும் சாகாத, சாக முடியாத அணுக்களினால் உருவாக்கப்பட்ட சரீரமாக காணப்படும். அந்த உயிர்த்தெழுந்த சரீரத்தின் மூலமாக தான் நீங்கள் சாவாமையுள்ள உயிர்த்தெழுதலின் சரீரத்தை தரித்து கொண்டு நீங்கள் உயிர்த்தெழுந்த வல்லமையை அனுபவிக்க கூடியவர்களாய் இருப்பீர்கள். ஆகவேதான் வேதத்திலே படிக்கிறோம், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் அந்த உயிர்த்தெழுதலின் அனுபவத்தை நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்நாட்களிலே தேவனுடைய சபையில் இருக்கும் போது அழியாமை உள்ள சரீரத்தை நீதியின் ஆயுதங்களாக உங்களுடைய சரீரத்தின் அவயவங்களை தேவனுக்கென்றே ஒப்பு கொடுத்த நிலையிலே பரிசுத்த வாழ்க்கை வாழக்கூடியவர்களாய் இருப்பீர்கள் என்றால், நீங்கள் தான் சேனையாய் எழும்பி நிற்கக்கூடிய உயிர்ப்பிக்கப்பட்ட சரீரங்களாக காணப்படுவீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் ஒரு உயிர்த்தெழுந்த சரீரத்தை அடைய போகிற நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் மூலமாக இப்பொழுதே அந்த உயிர்த்தெழுதலின் சரீரத்திலே எப்படி பாவம் செய்யாமல் வாழப் போகிறீர்களோ அப்படிப்பட்ட ஆவிக்குரிய தன்மையோடு, அப்படிப்பட்ட வல்லமையோடு, அப்படிப்பட்ட தேவனுடைய ஆவியோடு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கென்று ஒப்புவிக்கப்பட்ட சரீரத்தின் அவயமுள்ளவர்களாக பரிசுத்த ஜீவியம் செய்ய வேண்டும். அதுதான் மெய்யாகவே கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் மூலமாக அடையக்கூடிய இரண்டாவது அனுபவமாயிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் உங்கள் சரீரங்களில் இயேசுவின் உயிர்த்தெழுதலை நீங்கள் அனுபவிக்க வேண்டுமானால் உங்கள் அவயவங்களில் பாவம் ஆளுகை செய்ய நீங்கள் அனுமதிக்க கூடாது. எத்தனை பேர் தேவனுடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை வல்லமையாக பெற்றுக்கொண்டு பாவம் எங்கள் சரீரத்திலே ஆளுகை செய்யாத விதத்திலே நாங்கள் எங்களுடைய சரீரத்தின் அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாக தேவனுக்கென்றே ஒப்பு கொடுத்து பரிசுத்த வாழ்க்கை வாழுகிறோம் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
பாவம் உங்கள் சரீரத்தின் அவயவங்களை ஆளுகை செய்யாதிருப்பதாக. அப்படி நீங்கள் ஜீவிப்பீர்கள் என்றால் நீங்கள் வாழக்கூடிய இந்நாட்களிலே தானே நீங்கள் பெற்றிருக்கக்கூடிய சரீரம் எப்படிப்பட்டதா இருக்கும் என்றால், நீங்கள் மரித்து பின்பு உயிர்த்தெழும் போது பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சரீரத்திற்கு இணையான ஒரு ஆவிக்குரிய வல்லமையுள்ள மகிமை நிறைந்த சரீரமாக நீங்கள் பெற்று பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து வல்லமையுள்ள சேனையிலே நீங்களும் ஒருவராக நின்று பிரகாசிப்பீர்கள். அப்படியானால் உங்கள் சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் வாயை எடுத்துக்கொள்ளுங்கள். அவதூறு பேசாத வாயாக உங்கள் வாய் காணப்படும். உங்கள் கண்களை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய கண்கள் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த கண்ணாக இருக்குமானால் பரிசுத்தமானதை மாத்திரம் பார்க்கும் கண்ணாக காணப்படும். இப்படியாக ஒவ்வொரு அவயவங்களும் உங்களுடைய சரீரத்திலே பரிசுத்தத்தின் தன்மையோடு காணப்படும். சரீரத்திலே இப்படிப்பட்ட உயிர்த்தெழுந்த அனுபவத்தை இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மூலமாக நீங்கள் அடைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஜான் சுங் என்ற சீன தேசத்து வாலிபன் அமெரிக்காவிற்கு சென்று ரசாயன பாடத்தில் டாக்டர் பட்டம் பெற்றார். எந்த துறையில்? ரசாயன பாடத்தில் டாக்டர் பட்டம் பெற்றவர் தான் ஜான் சுங். அவர் ஒரு சீன தேசத்து வாலிபராக காணப்பட்டார். ஆனால் அமெரிக்காவில் சென்று அவர் இந்த ரசாயன பாடத்தில் டாக்டர் பட்டம் பெற்றவராக காணப்பட்டார். அவரது அபார மூளையை அறிந்த அநேகர் அவருக்கு பல பதவிகளை கொடுக்க ஆயத்தமாக இருந்தார்கள். ஆனால் அந்த சமயத்திலே அவருக்கு தேவனுடைய அழைப்பு வந்தது. அப்பொழுது அவருக்குள்ளாக ஒரு பெரிய போராட்டம் காணப்பட்டது. தன்னுடைய அபார மூளையின் விளைவாக, அபார கண்டுபிடிப்பின் விளைவாக பெரிய பெரிய பட்டங்களை எல்லாம் கொடுக்கும்படியாக ஆயத்தமாயிருந்த வேளையிலே தேவனுடைய அழைப்பும் வந்துவிட்டது. இப்பொழுது தேவனுடைய அழைப்பிற்கு கீழ்ப்படிவதா அல்லது தன்னுடைய அபார மூளையை பயன்படுத்தி கண்டுபிடித்த சாதனைகளின் விளைவாக கொடுக்கப்பட போகிற பதவிகளை ஏற்றுக்கொள்வதா என்று ஒரு பெரிய போராட்டம் இந்த ஜான் சுங் வாழ்க்கையிலே காணப்பட்டது. இறுதியாக அவர் என்ன செய்தார் என்றால், உலகத்தின் ஆசாபாசத்தால் அவர் ஈர்க்கப்பட்டு தேவனுடைய அழைப்பை உதாசீனம் செய்தார். ஒரு நாள் அவர் வினோதமான ஒரு கனவு கண்டார். இந்த கனவு என்னவென்றால், அவர் ஒரு சவப்பெட்டிக்குள் பிணமாக படுத்திருக்கிறார். ஜான் சுங் மரித்து விட்டான், பிணமாக மாறிவிட்டான் என்று கர்த்தர் கூறுவதை போல மேலே இருந்து தேவதூதர்கள் எல்லாரும் கண்ணீர் விட்டு அழுவதை போலவும் இந்த ஜான் சுங் கனவு கண்டார். உடனே சவப்பெட்டி அசைய ஆரம்பித்தது. சவப்பெட்டிக்குள் இருந்து ஜான் சுங் வெளியே வந்து அவர் சொன்னது என்ன தெரியுமா? ஆம், நான் செத்தது உண்மைதான். தேவனுடைய அழைப்பை அசட்டை பண்ணினது உண்மைதான். நான் உலகத்தின் சிற்றின்பங்களுக்குள்ளாக, ஆசாபாசத்துக்குள்ளாக ஈர்க்கப்பட்டு தேவனுடைய அழைப்பை உதாசீனப்படுத்தினது உண்மைதான். ஆனால் உலகத்திற்கும் அதன் ஆசாபாசங்களுக்கும் செத்து விட்டேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிப்பார் என்று சொல்லிவிட்டு தேவ தூதர்களை பார்த்து இனி நீங்கள் அழ வேண்டாம் என்று சொன்னாராம். அதன் விளைவாக என்ன நடந்தது? பின்பு 15 ஆண்டுகள் சீனா தேசத்தில் தேவனுக்காக ஒரு எரியும் அக்கினியாக அந்த ஜான் சுங் வாழ்ந்தார். சீனா தேசத்தின் மிகப்பெரிய ஒரு சுவிசேஷகனாக மாறி உலகத்திற்கு மரித்து இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையை ஜான் சுங் தனது வாழ்க்கையில் அனுபவித்தார். உன்னுடைய வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது? அவர் அழைப்பை அனுசரித்து, அவர் அழைப்பை அனுசரித்து தொண்டு செய்வேன் என் ஆண்டவரை, தொண்டு செய்வேன் என்றும், தொண்டு செய்வேன் என்றும், தொண்டு செய்வேன் என் ஆண்டவரை, தொண்டு செய்வேன் என்றும், தொண்டு செய்வேன் என்றும், தொண்டு செய்வேன் என் ஆண்டவரை. அவர் அழைப்பை அனுசரித்து
நீங்கள் தேவனுக்கு தான் தொண்டு செய்கிறீர்கள் என்பதற்கு அடையாளமாக உங்கள் சரீரத்தின் அவயவங்களை தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்து பரிசுத்த வாழ்க்கை செய்யும்படியாக தேவனுடைய பரிசுத்தாவின் வல்லமையினாலே நிரப்பப்படுவீர்களாக. அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலிலே உண்டாகக்கூடிய இரண்டாம் அனுபவமாகிய சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டது என்கிற அனுபவத்தோடு காணப்பட முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படிப்பீர்கள் என்றால், அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ரோமர் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் மரித்தாலும் பிழைத்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாயிருக்கிறோம், நாம் கர்த்தருடையவர்களாயிருக்கிறோம். தெய்வ பிள்ளைய சரீரத்திலே ஒரு நாள் மரணத்தை நீங்கள் சந்திக்கலாம். என்றாலும் நான் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நிலையிலே உங்களுடைய சரீரத்தின் அவயவங்கள் காணப்பட வேண்டும். உயிர்த்தெழுதலின் சாயலை அடையக்கூடிய விதத்தில் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலோடு இணைக்கப்பட்டதாக உங்களுடைய சரீரத்தின் அவயவங்கள் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 3வது அனுபவம், முதலாவது படித்தோம், பாவ மன்னிப்பின் நிச்சயம் உண்டாயிருக்க வேண்டும். ஆத்ம மீட்பு அடைந்த நிலையிலே உங்களுடைய ஆத்மா காணப்பட வேண்டும். ரட்சிக்கப்பட்டவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும். 2வது படித்தோம், பரிசுத்தமுள்ள ஜீவியம் செய்ய வேண்டும், பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். சரீரம் உயிர்ப்பிக்கப்பட்ட அனுபவத்தோடு காணப்பட வேண்டும். சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் தேவனுக்கென்றே ஒப்புவிக்கப்பட்டதாக காணப்பட வேண்டும். 3வது அனுபவம் என்ன? வாசியுங்கள். எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி, நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார், அவரோடு கூட உட்காரவும் செய்தார். என்ன படிக்கிறோம்? கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி. இங்கேயும் உயிர்த்தெழுதலின் அனுபவத்தை குறித்து நாம் படிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். மறுபடியுமாக வாசியுங்கள் அந்த வசனத்தை. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார், அவரோடே கூட உட்காரவும் செய்தார். அப்படியானால் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி என்று சொல்லும் போது இதை எப்படிப்பட்ட அனுபவத்தோடு பவுல் எபேசு சபைக்கு விளக்குகிறார் என்றால், உன்னதங்களிலே கிறிஸ்துவோடு கூட உட்காரக்கூடிய அனுபவத்தோடு இணைத்து பேசுகிறார். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து நாமும் உயிர்த்தெழுந்தது உண்டானால், உயிர்த்தெழுந்தது உண்மையானால், நாம் முதலாவது என்ன செய்கிறோம்? கெட்ட குமாரனை போல மனம் திரும்பி தேவனிடத்தில் திரும்பக்கூடியவர்களாயிருப்போம். 2வது பரிசுத்த வாழ்க்கை வாழும்படியாக உங்களுடைய சரீரத்தின் அவயவங்களை எல்லாம் தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்து ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தவர்களாக வாழக்கூடியவர்களாயிருப்பீர்கள். இங்கே 3வதாக நாம் படிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவோடு உன்னதங்களிலே உட்கார வைக்கிறார். இயேசு கிறிஸ்துவோடு உன்னதங்களிலே உட்காரக்கூடிய ஸ்லாக்கியத்தை கொடுக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த இயேசு கிறிஸ்துவோடு உன்னதங்களிலே உட்காருதல் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? அநேகர் இந்த வசனங்களை படித்திருப்பார்கள். உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். இந்த வசனங்களை அநேக தரம் நீங்கள் வாசித்திருப்பீர்கள். இதனுடைய அர்த்தம் என்ன? வெளிநாட்டிற்கு நம்முடைய தேசத்திலிருந்து ஒரு தேசிய தலைவர் கடந்து செல்கிறார் என்றால், வெளிநாட்டில் உள்ள அந்த தேசத்தின் தலைவர் என்ன செய்வார் என்றால், ஒரு அமைதியான சூழ்நிலையிலே இங்கிருந்து கடந்து செல்லக்கூடிய தேசிய தலைவரோடு உட்கார்ந்து ஆலோசனைகளை செய்வார். உட்கார்ந்து என்ன செய்வார் என்றால், அவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் அவர்கள் பரிமாறிக்கொள்வார்கள். இதுதான் உன்னதங்களிலே அவரோடு உட்கார வைக்கக்கூடிய அனுபவமாக காணப்படுகிறது. இதுபோலதான்
இயேசு கிறிஸ்துவோடு உன்னதங்களிலே மகிமையான தேவனுடைய சந்நிதியிலே உட்காருவது என்பதன் அர்த்தம் என்னவென்றால், நாம் தேவனோடு மனம் விட்டு பேசுவதையும் அவரோடு ஐக்கியம் கொள்வதையும் இந்த வசனம் வெளிப்படுத்துகிறது. எத்தனை பேர் மனம் விட்டு தேவனோடு பேசும்படியாக தனிமையிலே தேவனோடு உறவாடுகிறீர்கள்? எத்தனை பேர் மனம் விட்டு தேவனோடு பேசும்படியாக உங்கள் அறை கதவை பூட்டுகிறீர்கள்? அந்தரங்கத்தில் இருக்கிற தேவனை நோக்கி முறையிடுகிறீர்கள். அந்தரங்கத்தில் உங்கள் ஜெபத்தை கேட்கிற தேவன் வெளியரங்கமாக எங்களுக்கு பதில் கொடுக்கிறார் என்கிற உன்னதத்தில் வீற்றிருக்கக்கூடிய அனுபவத்தை எத்தனை பேர் பெற்றிருக்கிறீர்கள்? அப்படி யாராகிலும் பெற்றிருப்பீர்கள் என்றால் அவர்கள்தான் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மூலமாக உன்னதங்களிலே அவரோடு உட்கார வைக்கப்பட்டவர்கள். அதுதான் அவரோடு ஐக்கியம் கொண்ட அனுபவமாக காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் மோசேயினுடைய வாழ்க்கையை பாருங்கள். ஜனங்கள் எல்லாரும் சீனாய் மலையின் உச்சிக்கு கடந்து செல்லவில்லை. அவர்கள் எல்லாரும் சீனாய் மலையின் அடிவாரத்திலே காணப்படுகிறார்கள் என்றால், நீங்கள் மோசேயினுடைய வாழ்க்கையை பார்க்கும் போது அவருடைய வாழ்க்கையில் அடிக்கடி நாம் பார்க்கக்கூடிய அனுபவம் என்ன? ஜனங்கள் எல்லாரும் தூரத்திலே நிற்கிறார்கள் என்றால் மோசே மாத்திரம் சீனாய் மலையின் மேல் ஏறுகிறார். கார் மேகத்திற்கு சென்று அங்கு தேவனோடு உன்னதங்களிலே உட்காருகிறார். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 40 நாட்கள் தேவனோடு ஐக்கியம் கொண்டார் என்று படிக்கிறோம். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். அது மாத்திரமல்ல, கிருபாசனத்தின் மேல் இருந்து கொண்டு 2 கேரூபீன்களின் நடுவில் இருந்தும் கொண்டு தேவன் மோசேயோடு முகமுகமாய் பேசினார் என்று யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே படிக்கிறோம். வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது? வாயளவிலே கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று தேவ சபையிலே கடந்து வந்து அறிக்கை செய்யக்கூடிய நிலையிலே மாத்திரம் காணப்படுகிறதா? அல்லது இயேசு கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுந்த நிலையிலே உன்னதங்களிலே அவரோடு வீற்றிருக்கக்கூடிய அனுபவத்தோடு காணப்படுகிறாயா? இந்த காலை வேளையிலே ஒரு நல்ல வாஞ்சை உனக்கு உண்டாகட்டும். இயேசுவே, உம்முடைய உயிர்த்தெழுதலிலே நானும் பங்கு கொண்டவனாக, நானும் பங்கு கொண்டவளாக, கர்த்தாவே, உன்னதங்களிலே உம்மோடு வீற்றிருக்கிற அனுபவம் என்னுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கட்டும். உம்மோடு மனம் விட்டு பேசக்கூடிய சமயம் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அமைதியான வேளையாக காணப்படட்டும். அது உம்மோடு ஐக்கியப்பட்ட வேளையாக காணப்படட்டும். அது உம்மோடு பேசி பதில் பெற்றுக்கொண்ட நேரமாக காணப்படட்டும். அப்படிப்பட்ட வாஞ்சையோடு நீ இந்த காலை வேளையிலே இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் அனுபவத்தை அடையும்படியாக, உன்னதத்திலே அவரோடு வீற்றிருக்கக்கூடிய அனுபவத்தை அடையும்படியாக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்வாயானால் இப்படிப்பட்ட நல்ல வாஞ்சைகளை கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற விரும்புகிறார். ஜெபத்தை கேட்கோ எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளோ, ஜெபத்திலே ஜெபத்தின் மேன்மை காணச் செய்யும். ஜெபமின் ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமின் ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். உன்னுடைய சரீரத்தின் அவயவங்களை நீ பரிசுத்தமாக தேவனுடைய ஆவியினாலே, தேவனுடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே பாதுகாக்காமல், தேவனுக்கென்று ஒப்பு கொடுக்காமல் நீ ஜீவிப்பாயானால் எப்படி உயிர்த்தெழுதலின் 3வது அனுபவத்திற்குள் கடந்து செல்வாய்? பாவம் செய்கிறவன் ஜெபிக்க மாட்டான், ஜெபிக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான். உண்மையாக ஜெபிக்கிறவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள். நீ 2வது உயிர்த்தெழுதலின் அனுபவமாகிய உன்னுடைய சரீரத்தின் அவயவங்களை பரிசுத்தமாக தேவனுக்கென்றே ஒப்பு கொடுத்த அனுபவத்தோடு பாதுகாத்துக் கொள்வாயானால் 3வது உயிர்த்தெழுதலின்
அனுபவத்திற்குள்ளாக கடந்து செல்ல முடியும். உன்னதங்களிலே அவரோடு வீற்றிருக்கக்கூடிய அனுபவம், அவரோடு பேசக்கூடிய அனுபவம், அவரோடு உறவாடக்கூடிய அனுபவம், அவரோடு ஐக்கியப்படக்கூடிய அனுபவத்திற்குள்ளாக உன்னால் கடந்து செல்ல முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மோசே மாத்திரமல்ல, ஏனோக்கை எடுத்துக்கொள்ளுங்கள். 300 ஆண்டுகள் தேவனோடு சஞ்சரித்தான் என்று படிக்கிறோம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, எம்மாவூர் சீடர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்கள் உள்ளம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தது. காரணம், அவர்களுடைய ஐக்கியம் தேவனோடு காணப்பட்டது. தேவன் பேசினார், அவர்கள் கேட்டார்கள், அவர்களுடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரிந்தது. உயிர் தெழுதலின் அனுபவத்தோடு நீ காணப்படுவாயானால் நீ தேவனோடு உன்னதங்களிலே வீற்றிருக்கக்கூடிய அனுபவத்தை அடைந்திருப்பாய். நீ பேச அவர் கேட்க, அவர் பேச நீ கேட்க, அப்படிப்பட்ட ஐக்கியம் உன்னுடைய இருதயத்தை கொழுந்து விட்டு எரிய செய்யும். மோசே தேவன் பேசுவதை கேட்டான், தேவனோடு ஐக்கியப்பட்டிருந்தான். ஏனோக்கு தேவனோடு உறவாடி கொண்டிருந்தான். 1 வருடங்கள் அல்ல, 2 வருடங்கள் அல்ல, 300 வருடங்கள் உறவாடி கொண்டிருந்தான். மண்பாண்டமாகிய சரீரத்தை கொண்ட எங்களுடைய வாழ்க்கை தேவனோடு உறவாடக்கூடிய, தேவனோடு ஐக்கியப்படக்கூடிய நிலையை அடைய முடியுமா என்று நீங்கள் பெரிய கேள்வியோடு இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்திலே கடந்து வந்திருக்கலாம். என்றால் தேவன் வெளிப்படுத்துகிற சத்தியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தும்படியாக உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கென்று அர்ப்பணிப்பீர்களானால் நிச்சயமாகவே தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என்னுடைய வாழ்க்கையிலே இதை அனுபவமாக்கி இந்த காலை வேளையிலே சத்தியமாக உங்களுக்கு எடுத்துரைக்கிறேன் என்றால், என்னுடைய வாழ்க்கையிலே மகத்துவமான கிரியைகளை செய்த தேவன், என்னை உன்னதத்திலே அவரோடு வீற்றிருக்க பண்ணின தேவன், அவரோடு உறவாடி மகிழ பண்ணுகிற தேவன், அவரோடு பேசி அவருடைய சத்தத்தை கேட்க பண்ணின தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலேயும் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. டச் என்கிற ஒரு தேசம் உண்டு. அந்த டச் தேசத்தில் என்ன செய்வார்கள் தெரியுமா? இந்த ரோஜா செடி வளர்ப்பதற்கு அங்கே ஒரு வினோதமான ஒரு பழக்கம் உண்டு. அந்த பழக்கம் என்னவென்றால், ஒரு நல்ல ஜாதி ரோஜா செடிக்கு அருகில் இன்னொரு தரம் குறைந்த ஜாதி ரோஜாவை என்ன செய்வார்கள் என்றால் நட்டு வைப்பார்கள். எதற்காக தெரியுமா? அந்த 2ஆம் தரமான ரோஜா தானாக சேர்க்கை உண்டாவதை தடுத்து அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அருகில் உள்ள நல்ல ஜாதி ரோஜாவினால் சேர்க்கை உண்டாகும்படியாக மிக ஜாக்கிரதையோடு கவனம் செலுத்துவார்கள். இறுதியில் என்ன நடக்கும் என்றால், 2ஆம் தரம் உள்ள அந்த ரோஜா செடியும் என்ன செய்யும் என்றால் முதல் தரமான ரோஜாவாக மாற்றப்பட்டு நல்ல ஜாதி ரோஜாவாக மாறிவிடும். இதை இயேசு கிறிஸ்துவும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிறார். புறஜாதியாராக காணப்படுகிற நம்மை, ஒன்றுக்கும் உதவாத நிலையிலே காணப்படுகிற மனிதனை, பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனை அவர் உன்னதத்திலே அவரோடு வீற்றிருக்க பண்ணுகிறார். நல்ல ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்திற்கும் உடன் பங்காளியாக மாற்றுகிறார். முன்பு நீ எப்படி காணப்பட்டாய்? காட்டு ஒலிவ மரமாக காணப்பட்டாய் என்றால் கர்த்தர் என்ன செய்கிறார்? நல்ல ஒலிவ மரமாகிய கிறிஸ்துவின் வேருக்கும் சாரத்திற்கும் உன்னை உடன் பங்காளியாக்கி அவருடைய உயிர்த்தெழுதலிலே நீயும் பங்கு பெற செய்து அவரோடு கூட உன்னதங்களிலே உட்கார செய்கிறார். அதற்கு முன்பாக அவர் என்ன செய்கிறார்? ஆத்துமாவிலே ஒரு உயிர்த்தெழுதலை உண்டாக்குகிறார். அதற்கு முன்பாக கர்த்தர் என்ன செய்கிறார்? உன்னுடைய சரீரத்திலே ஒரு உயிர்த்தெழுதலை உண்டாக்குகிறார். சரீரத்திலே இனி பாவம் இல்லை, பாவம் இல்லாத வாழ்க்கை செய்யும்படியாக செய்கிறார். ஆத்துமாவானது உயிர்ப்பிக்கப்பட்ட நிலையிலே காணப்படுகிறது. இப்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? உயிர்த்தெழுதலின் 3வது அனுபவத்திற்குள்ளாக கொண்டு வருகிறார். தரம் குறைந்த அந்த ஜாதியை கொண்ட அந்த ரோஜா செடியை எப்படி நல்ல ஜாதியை கொண்ட ரோஜா செடியோடு இணைத்து அதை அந்த 2வது ரோஜா செடியையும் கூட, தரம் குறைந்த ரோஜா செடியையும் கூட நல்ல ஜாதிக்குட்பட்ட ரோஜாவாக அந்த டச் தேசத்தினர் மாற்றுகிறார்களோ, அப்படிதான் கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், ஒன்றுக்கும் உதவாத மனிதனை, பலன் கொடுக்காத மனிதனை தேவன் என்ன செய்கிறார்? தம்மோடு இணையும்படியாக தகுதிப்படுத்தி நல்ல ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்திற்கும் உடன் பங்காளியாக்கி விடுகிறார். இப்பொழுது நீ செய்யக்கூடிய அறிக்கை என்னவா இருக்கும்? இந்த கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிப்பவர் யார்?
உயிர்த்தெழுதல் அந்த அனுபவத்தை உனக்கு கொடுக்கிறது. உன்னதங்களிலே அவரோடு வீற்றிருக்க செய்கிறது. அவருடைய சாயலை நீ பிரதிபலிக்கக்கூடிய வேலையை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏட்டு சுரக்காய் அல்ல, அது வாழ்ந்து காட்டக்கூடிய வல்லமையுள்ள வாழ்க்கை. அது தெய்வ சத்தம் கேட்கக்கூடிய வாழ்க்கை. அது தேவனுடைய தரிசனத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாழ்க்கை. அது தேவனோடு ஐக்கியப்பட்டு உறவாடுகிற வாழ்க்கை. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கக்கூடிய வாழ்க்கை. காரணம், வாழ்க்கையை மறுரூபமாக்குகிறார். ஷாரோனின் ரோஜாவாகி இயேசு கிறிஸ்துவோடு அடிக்கடி உட்கார்ந்து ஐக்கியம் கொள்ளும் போது நீங்களும் இயேசுவை போல மாறிவிடுவீர்கள். மணித்துளிகள் கடந்து போவது தெரியாது. ஆனால் இயேசுவோடு பேசும்போது, அவருடைய வார்த்தைகளை கேட்கும் போது, அவரோடு ஐக்கியப்படும் போது நீ இயேசுவை போல மாறுகிறாய். காட்டு ஒலிவ மரமாக நீ முன்பு காணப்பட்டாயே, அந்த கடந்த வாழ்க்கையை நீ திரும்பி பார்க்கும் போது கண்ணீரோடு உன்னால் நன்றி சொல்ல முடியும். கர்த்தாவே, என்னை ஒரு நல்ல ஒலிவ மரமாக மாற்றினீரே. அபிஷேகத்தின் நிறைவோடு என்னை ஆசீர்வதித்தீரே. கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையிலே சத்துவத்தை பெருக பண்ணினீரே. என்னை உம்மை போல மாற்றினீரே என்று உன்னால் தேவனுக்கு நன்றி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க முடியும். இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களோடு இடைபடுகிறார். இன்னும் உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் அடையாமல் பழைய வாழ்க்கையோடு காணப்படுகிறவர்கள், காட்டு ஒலிவ மரமாக காணப்படுகிறவர்கள், இன்னும் பழைய வாழ்க்கையோடு ஐக்கியப்படுத்தி கொண்டு உன்னதங்களிலே தேவனோடு வீற்றிருக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை இழந்து காணப்படுகிறவர்களை நோக்கி கர்த்தர் இந்த காலை வேளையிலே பேசுகிறார். உன் ஆவி, ஆத்மா, உன் சரீரம் உயிர்ப்பிக்கப்படும்படியாக சரீரங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக எனக்கு ஒப்புக்கொடு என்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடைசியாக 4வது அனுபவம், உயிர்த்தெழுதலின் 4வது அனுபவம். வாசியுங்கள். கொலோசையருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். இதுதான் இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட மூல வசனமாக காணப்படுகிறது. இதுதான் உயிர்த்தெழுதலின் 4வது அனுபவமாக நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறது. வாசியுங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுந்தவர்கள் அல்லது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் அனுபவத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றவர்கள் எப்படி காணப்படுவார்கள் என்றால், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை தேடக்கூடியவர்களாயிருப்பார்கள், மேலானவைகளை நாடக்கூடியவர்களாயிருப்பார்கள். பரிசுத்த பவுல் கொலோசைய நிருபத்தில் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே என்ன சொல்லுகிறார்? நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட மரித்ததுண்டானால் இந்த உலகத்தின் வழிபாடுகளையும் உலக வழக்கத்தையும் உதறி தள்ளிவிடுங்கள் என்று அங்கே குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். வாசியுங்கள். கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி என்னது? இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே ருசி பாராதே தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன இவையெல்லாம் அனுபவிக்கிறதினால் அழிந்து போகுமே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் பவுல் இங்கே எடுத்துரைக்கக்கூடிய சத்தியம் என்னவென்றால், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட மரித்ததுண்டானால், முழுக்கு ஞான ஸ்நானத்தின் அனுபவத்தின் மூலமாக நாம் கிறிஸ்துவுடனே கூட மரித்தவர்களாக காணப்பட்டோம். இப்பொழுது என்ன சொல்கிறார்? அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையிலே உலகத்தின் வழிபாடு இருக்காது என்று சொல்கிறார். உலகத்தின் வழக்கங்கள் எல்லாம் உதறி தள்ளப்பட்டதாக காணப்படும் என்று சொல்கிறார். எதை ருசி பார்க்க கூடாதோ அதை ருசி பாராத ஜீவியம் காணப்படும் என்கிறார். எதை தொடக்கூடாதோ அதை தொடாமல் வாழக்கூடிய ஜீவியம் உண்டாயிருக்கும் என்று சொல்கிறார்.
அப்படியானால் நீங்கள் கிறிஸ்துவுடனே உயிர்த்தெழுந்தது உண்டானால் பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை தேடக்கூடியவர்களாயிருப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மேலானவைகளை நாடக்கூடியவர்களாயிருப்பீர்கள். அப்படியானால் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், மேலானவை என்றால் என்ன என்று ஒரு கேள்வி கேட்கலாம். அதற்குதான் பவுல் கொரிந்து புஸ்தகத்திலே பதில் கொடுக்கிறார். மேலானவை என்றால் என்ன என்பதை குறித்து அங்கே பதில் கொடுப்பதை நம்மால் படிக்க முடியும். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசியுங்கள். இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள், முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்னும் அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமாக தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள் என்று சொல்கிறார். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். அப்படியானால் மேலானவை என்ன என்பதை பரிசுத்த பவுல் இந்த இடத்திலே விளக்குகிறார். இன்னும் அதிகமான மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு, முக்கியமான வரங்களை நாடுங்கள் என்று சொல்லிவிட்டு, அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமாக தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள் என்று சொல்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் அநேகருடைய வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது என்றால், இந்த உலகத்தில் உள்ளவைகளை அனுபவிக்க கூடியவர்களாய் இருக்கிறார்கள். அதாவது இந்த உலகத்தில் உள்ள மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் தான் அவர்களுடைய வாழ்க்கையிலே தலையெடுக்கக்கூடியதாக காணப்படுகிறது. ஆனால் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூறாதிருங்கள் என்று சொல்லுகிறார். உலகத்தில் உள்ளவைகளில் என்று சொல்லும் போது மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகள் தலையெடுக்காதபடி உங்களுடைய மனது மேலானவைகளை, உங்களுடைய இருதயம் மேலானவைகளை நாடக்கூடியதாய் இருக்கட்டும். அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் உங்களுடைய சரீரம் தேவனுக்கென்று ஒப்புவிக்கப்பட்ட நீதியின் ஆயுதங்களாய் இருக்கட்டும் என்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வேதத்தில் உள்ள ஒரு மகத்துவமான காரியம் என்னவென்றால், ஒரு காரியத்தை செய் என்று சொல்லும் போது எந்த காரியத்தை செய்யக்கூடாது என்றும் விளங்க வைக்கக்கூடிய புஸ்தகம் தான் வேத புஸ்தகம். சகோதரனே, சகோதரியே, ஒரு காரியத்தை செய் என்று சொல்லும் போது, மேலானவைகளை நாடு என்று சொல்லும் போது, எதை நாட வேண்டாம், பூமியில் உள்ளவைகளை நாட வேண்டாம் என்று அறிவுறுத்துகிறது. எதை செய்ய வேண்டும் என்று சொல்லும் போது எதை செய்யக்கூடாது என்பதையும் வேதம் தெளிவாக சுட்டி காட்டுகிறது. ஒரு உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்வீர்கள் என்றால், சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்வீர்கள் என்றால், துன்மார்க்கரின் ஆலோசனையில் நடவாதே என்று வேதம் சொல்லுகிறது. பாவிகளின் வழியில் நில்லாதே என்று வேதம் சொல்லுகிறது. பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராதே என்று வேதம் அறிவுரை கூறும் போது எதை செய்ய வேண்டும் என்றும் வேதம் தெளிவாக எடுத்துரைக்கிறது. எதை செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை நீ தியானம் செய் என்று வேதம் ஆலோசனை கூறுகிறது. அப்படியானால் எதை செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லும் போது எதை செய்யக்கூடாது என்பதையும் வேதம் எச்சரிக்கையாக சுட்டி காட்டுகிறது. அதே போலதான் பவுல் இந்த இடத்திலே சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்குமே ஆனால் நீங்கள் மேலானவைகளை நாடுகிறவர்களாக, மேலானவைகளை தேடுகிறவர்களாக, அதை உங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டவர்களாய் இருப்பீர்கள் என்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் மேலானவைகளை நாடுகிறவர்களுடைய வாழ்க்கையிலே மாம்சத்தின் இச்சை உண்டாயிராது, கண்களின் இச்சை உண்டாயிராது, ஜீவனத்தின் பெருமை உண்டாயிராது. அவைகளெல்லாம் இந்த பூமிக்குரியவைகள், உலகத்தில் உண்டாயிருக்கக்கூடியவைகளாயிருக்கிறது என்றால், தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை வாயினால் அறிக்கை செய்கிற நிலையிலே மாத்திரமல்ல, உன்னுடைய வாழ்க்கையிலே உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் அனுபவத்தை உடையவளாக வாழ வேண்டும். அதன் 4வது அனுபவம் தான் மேலானவைகளை நாடுங்கள் என்று சொல்லுகிறார். முதலாவது பவுல் என்ன சொல்லுகிறார்? வரங்களை நாடுங்கள் என்று சொல்லுகிறார். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் பவுல் இதை குறித்து எழுதும் போது முக்கியமான வரங்களை நாடுங்கள் என்று சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்லுகிறார்? வரங்களிலே வித்தியாசம் உண்டு, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலே வித்தியாசம் உண்டு என்றால் கர்த்தர் ஒருவரே. அப்படியானால் அங்கே பரிசுத்த பவுல் எழுதுகிறார், இந்த ஆவியின் அனுக்கிரகம் அவனவனுக்கு அளந்து அருளப்பட்டிருக்கிறது.
வசனத்தின் மூலமாகவும் ஆவியின் வாயிலாகவும் ஞானத்தை போதிக்கும் வரம், அறிவை உணர்த்தும் வரம், குணமாக்கும் வரம், அற்புதம் செய்யும் வரம், தீர்க்க தரிசன வரம், ஆவிகளை பகுத்தறியும் வரம், பல பாஷைகளை பேசும் வரம், பல பாஷைகளை வியாக்கியானம் செய்யும் வரம், இப்படி வரங்களை பட்டியலிட்டு காட்டுகிறார். எத்தனை பேருக்கு வாஞ்சை இருக்கிறது தீர்க்க தரிசன வரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று? எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்கிறது ஆவிகளை பகுத்தறியக்கூடிய வரம் வேண்டும் என்று? எத்தனை பேருக்கு இந்த காலை வேளையில விருப்பம் உண்டாகிறது கர்த்தாவே குணமாக்கும் வரம் வேண்டும் என்று? எத்தனை பேருக்கு இந்த காலை வேளையிலே வாஞ்சை உண்டாகிறது இதோ கர்த்தாவே நான் இயேசுவே அற்புதம் செய்யக்கூடிய வரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஞானத்தை போதிக்கக்கூடிய வரம் எனக்கு வேண்டும் என்று எத்தனை பேருக்கு இந்த காலை வேளையிலே வாஞ்சை உண்டாகிறது? அறிவை உணர்த்தக்கூடிய வரம் எனக்கு வேண்டும் என்று அப்படிப்பட்ட மேலான வாஞ்சையுடையவர்களாக எத்தனை பேர் இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்திலே காணப்படுகிறீர்கள்? அப்படிப்பட்ட மேலானவைகளுக்காக நீங்கள் நாடுவீர்கள் என்றால் நீங்கள் தான் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் அனுபவத்தை உடையவர்களாக காணப்படுவீர்கள். அப்படிப்பட்டவர்கள் உலகத்தில் உள்ளவைகளை அல்ல, பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடி நாடி தேடி தேடி கிருபை வரங்களோடு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக ஜீவவசனத்தையும் பிடித்துக் கொண்டு சுடராக தேவனுக்கென்று பிரகாசிக்கக்கூடியவர்களாய் இருப்பார்கள். ஆகவேதான் பரிசுத்த பவுல் தனது விசுவாச குமாரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதும் போதும் கூட உனக்கு உண்டான தேவவரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடு என்று சொல்லுகிறார். வாசியுங்கள் 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடு என்று சொல்லுகிறார். அப்படியானால் பவுலுடைய வாழ்க்கை மேலானவைகளை நாடக்கூடியதாய் இருந்திருக்கிறது. தீமோத்தேயுனுடைய வாழ்க்கை மேலானவைகளை நாடக்கூடியதாய் இருந்திருக்கிறது. இவர்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் தேவன் கொடுத்த வரங்கள் உண்டாயிருந்திருக்கிறது. இவர்கள் அந்த வரங்களை எல்லாம் வெறுதாவாக வைத்திருக்கவில்லை, அவைகளை அனல் மூட்டி எழுப்பிவிடக்கூடியவர்களாய் இருந்திருக்கிறார்கள். உங்களுடைய வாழ்க்கையும் அப்படியே காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உயிர்த்தெழுதலின் அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். மேலானவைகளை நாடுகிறவர்களாக, வரங்களையும் கிருபைகளையும் பெற்றவர்களாக அவைகளை பிரயோஜனப்படுத்தி ஒரு அனலுள்ள ஆவிக்குரிய ஜீவியம் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அனல் மூட்டு என்று சொல்லுகிறார். தீமோத்தேயுவை பார்த்து சொல்லுகிறார், பவுல் சொல்லுகிறார் அனல் மூட்டு என்று சொல்லுகிறார். அனல் மூட்டுவது என்றால் என்ன? முதலாவது விறகை எடுக்க வேண்டும், பின்பு தீப்பெட்டியை எடுத்து பற்ற வைக்க வேண்டும், அப்பொழுதுதான் அனல் மூலம். அதே போல நீ என்ன செய்ய வேண்டும்? பெற்ற கிருபையை ஊழியத்தில் ஈடுபடுத்தி அதை வெளியே கொண்டு வர வேண்டும். இன்றைக்கு அநேகர் வரங்களை பெற்றிருக்கிறார்கள், ஆனால் ஊழியத்தில் அதை ஈடுபடுத்தி வெளியே கொண்டு வர முடியாதபடி சாத்தான் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்றால் கிரியை செய்து கொண்டிருக்கிறான் என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீ பெற்றுக்கொண்ட வரத்தை வெறுமனே பிரயோஜனப்படுத்தாமல் வைத்திராமல் நீ என்ன செய்? அதை அனல் மூட்டு என்று சொல்லுகிறார். ஊழியத்தில் ஈடுபடுத்தி அதை வெளியே கொண்டு வா என்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தபடியாக சொல்லுகிறார் மேலானவைகளை நாடுங்கள் என்று சொல்லிவிட்டு எதை குறிப்பிடுகிறார்? அன்பை நாடுங்கள் என்று சொல்லுகிறார். எதை நாடுங்கள்? அன்பை நாடுங்கள். மனுக்குலத்தை கல்வாரி சிலுவை நண்டையிலே கொண்டு வரக்கூடிய தேவ அன்பு உன்னிலிருந்து வெளிப்பட வேண்டும். நீ அன்பை நாடினவனாய் இருக்க வேண்டும். நீ கல்வாரி சிலுவையிலே வெளிப்பட்ட அன்பை நாடினவளாய் இருக்க வேண்டும். பின்பு அந்த அன்பை மனுக்குலத்திற்கு வெளிப்படுத்தக்கூடிய அனுபவத்தோடு காணப்பட வேண்டும். அதுதான் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் மூலமாக அடையக்கூடிய அனுபவம். அடுத்தபடியாக சொல்லுகிறார் முன்னானவைகளை நாடி இலக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று சொல்லுகிறார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13ம் 14ம் வசனங்கள். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று சொல்லுகிறார். எதை நோக்கி தொடர்கிறார்? இலக்கை நோக்கி தொடர்கிறார். எதை மறந்து விடுகிறார்? பின்னானவைகளை மறந்து விடுகிறார். முன்னானவைகளை நாடி பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற்றுக் கொள்ளும்படியாக இலக்கை நோக்கி ஆசையாய் தொடர்கிறேன் என்று சொல்கிறார். தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலே கடந்த காலத்திலே தோல்விகள் வந்திருக்கலாம், ஏமாற்றங்கள் வந்திருக்கலாம், இழப்புகள் வந்திருக்கலாம். அதையே நீ சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டாம்.
இனி நடப்பவைகள் நல்லவைகளாக நடக்கட்டும், பின்னானவைகளை மறந்துவிடு, இனி நடக்க போகிறவைகளுக்காக நீ ஆயத்தப்படு. உனக்கென்று தேவன் ஒரு இலக்கை வைத்திருக்கிறார், ஒரு லட்சியத்தை வைத்திருக்கிறார். அது நிறைவேறும்படியாக உன்னை ஒப்புக்கொடு. அதையே எப்பொழுதும் உன் கண்களுக்கு முன்பாக வைத்துக்கொள். அதையே இரவும் பகலும் சிந்தனை செய். அந்த லட்சியம் உன் மூச்சாக மாறட்டும். அதற்கென்றே நீ உன்னுடைய வாழ்க்கையை சமர்ப்பணம் செய். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை உன் வாழ்க்கையில் அனுபவித்ததற்கு அடையாளமாக பழைய பாவ வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிடு. இயேசுவிடம் ஓடி வா. பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு உன்னை ஒப்புக்கொடு. உன்னதங்களில் இயேசுவோடு உட்கார்ந்து அவரோடு ஐக்கியம் கொள்வதற்கு அவரை முழு இருதயத்தோடும் தேடு. இறுதியாக மேலானவைகளையே நாடு. ஆவியின் வரங்களை நாடி அதை பெற்றுக்கொள். கல்வாரியின் அன்பு உன்னுடைய இருதயத்திலே எந்நாளும் பாதுகாக்கப்பட்டிருக்கட்டும். அதை மனுக்குலத்திற்கு வெளிப்படுத்து. உன் வாழ்க்கையின் லட்சியங்களை தேடி நாடி அதை பெற்றுக்கொள்ளும்படியாக பின்னானவைகளை மறந்துவிட்டு முன்னானவைகளை நோக்கி பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படியாக இலக்கை நோக்கி ஆசையாக நீ தொடருவாயாக. அப்படி நீ வாழக்கூடிய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு ஆயத்தமாக்குகிற வாழ்க்கையாக காணப்படும். உயிர்த்தெழுந்த சரீரத்தோடு இயேசுவை நீ எதிர்கொண்டு அவருடைய அழைப்பை பெற்று நீ புறப்படுவாய். அதிலே எந்த சந்தேகமும் இராது. எழும்பி நிற்போமா? இந்த 4 அனுபவங்கள், சத்தியத்தின்படி கேட்ட 4 அனுபவங்களும் உன்னுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கும்படியாக உன்னுடைய வாழ்க்கையை சமர்ப்பணம் செய்வாயா? ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, கர்த்தாவே, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை வாயினாலே அறிக்கை செய்கிறவர்களாக மாத்திரமல்ல, அது வாழ்க்கையிலே அனுபவமாயிருக்க வேண்டும் என்பதை 4 காரியங்கள் மூலமாக இந்த காலை வேளையிலே சத்தியத்தை நீர் வெளிப்படுத்தின தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சத்தியத்தை கேட்ட உடைய ஜனங்கள் கர்த்தாவே பாவ மன்னிப்பை அடைந்தவர்களாக, ஆத்ம மீட்பை அடைந்தவர்களாக, பழைய பாவ வாழ்க்கை வேண்டாம் என்கிற நல்ல தீர்மானத்தோடு வாழச் செய்தருளும் கர்த்தாவே. நம்முடைய ஜனங்கள் இயேசுவே உயிர்த்தெழுதலின் 2வது அனுபவமாகிய பரிசுத்த வாழ்க்கை வாழும்படியாக தங்களுடைய சரீரத்தின் அவயவங்களை தேவனே உமக்கென்று ஒப்பு கொடுத்து வாழ தேவன் தாவே கிருபை நல்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவிலே காணப்படுகிற 3வது அனுபவமாகிய கர்த்தாவே உன்னதங்களிலே உம்மோடு வீற்றிருக்கக்கூடிய அனுபவத்தை பெற்று வாழ தேவன் தாமே கிருபை நல்கிறோம். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவிலே காணப்படுகிற 4வது அனுபவமாகிய மேலானவைகளையே நாடுகிறவர்களாக, கர்த்தாவே அன்பை நாடுகிறவர்களாக, வரங்களை நாடுகிறவர்களாக, விசேஷமாக தீர்க்க தரிசன வரங்களை நாடுகிறவர்களாக, கர்த்தாவே பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படியாக இலக்கை நோக்கி ஆசையாய் தொடர தேவன் தாமே கிருபை நல்கிறோம். உம்முடைய ஜனங்களை காண்கிறவர்கள் இயேசுவே உம்மிலே காணப்படுகிற உயிர்த்தெழுதலின் அனுபவங்களை கர்த்தாவே உம்முடைய ஜனங்களிலே காண தேவன் தாமே கர்த்தாவே பரலோகத்திலிருந்து தொடர்ந்து உம்முடைய வல்லமையும் கிருபையும் கர்த்தாவே பொழிந்தருள வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். சகல துதி கன மகிமையாவும் நேரிடும். உம்முடைய வருகை நாள் மிகவும் சமீபமாய் இருக்கிறது. கர்த்தாவே சத்தியத்தின்படி கர்த்தாவே ஜீவித்து ஆவிக்குரிய தன்மையோடு ஒரு வெற்றியுள்ள ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து உடைய வருகை நாளிலே கைவிடப்படாமல் மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்திலே உம்மோடு கர்த்தாவே சேர்க்கப்பட தேவன் தாமே கிருபை நல்கிறோம். ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் உங்களுடைய வாழ்க்கையிலே கேட்ட சத்தியத்தின்படி 4 காரியங்கள் மூலமாக அனுபவங்களாக தேவன்தாமே உங்களை அடைய செய்து உங்களை தம்முடைய வருகை நாளுக்கு ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென்.